நாமக்கல் மாவட்டத்தில் வறுமையை பயன்படுத்தி கிட்னி விற்பனை செய்ததாக கூறப்படும் பெண்களிடம் சுகாதாரத்துறை சட்டப்பிரிவு இணை இயக்குநர் தலைமையில் மருத்துவக் குழுவினர் ரகசிய விசாரணை நடத்தினர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பரத்குமார். பரத், வணக்கம். என்ன நடந்தது பரத்? நீங்க விவரங்களை பதிவு பண்ணல. அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி தொழிலில் பணியாற்றும் தொழிலாளர்களை குறிவைத்து அவர்களின் வறுமையை பயன்படுத்தி இடைத்தரகர்கள் அந்த விசைத்தறி தொழிலாளர்களின் அந்த கிட்னி விற்பனை செய்து வந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பள்ளிப்பாளையம் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் சென்னை சுகாதாரத்துறை சட்டப்பிரிவு இணை இயக்குநர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் மருத்துவக் குழுவினர் அந்த சிறுநீரகம் விற்பனை செய்ததற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அந்த பெண்களிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அவர்களிடம் வீடியோ பதிவு மூலமும் வாக்குமூலமானது பெற்று வருகின்றனர். அதில் சிறுநீரகம் விற்பனை செய்வதற்காக யார் தங்களை அணுகினார்கள், எவ்வளவு ரூபாய் பணம் வழங்கப்பட்டது, இதுவரை உடலில் ஏதேனும் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் சமீப காலமாக எத்தனை தொழிலாளர்கள் இந்த சிறுநீரக விற்பனை செய்துள்ளார்கள் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் கிட்னி விற்பனையில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள இடைத்தரகர்கள் திமுக தலைமை பேச்சாளரான ஆனந்தன் மீது சுகாதாரத்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து அவரை தேடி வருகின்றனர். தொடர்ந்து மருத்துவக் குழுவினர் பள்ளிப்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.